ஓமந்தூர் ராமசாமி தமிழகத்தினுடைய முதல் முதலமைச்சர். இன்றைக்கு அந்த பதவி முதலமைச்சர் என்று அழைக்கப்படுகிறது. அன்றைக்கு அந்த பதவிக்கு பெயர் பிரதம மந்திரி. ஏனென்றால் தமிழ்நாடு, கேரளத்தின் ஒரு பகுதி, ஆந்திரம், கர்நாடகம் அனைத்தையும் இணைத்த சென்னை ராஜதானியினுடைய பிரதமராக இருந்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் என்று அழைக்கப்படுகிற ஓமந்தூர் ராமசாமி அவர்கள் 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த நாட்டிற்கு விடுதலை கிடைத்த பொழுது சென்னை மாகாணத்தினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் ஓமந்தூரார் அவர்கள். அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் எளிமை என்று சொல்வதற்கான ஒரு அடையாளமாக அவருடைய வாழ்வினுடைய ஒரு பக்கத்தை இங்கே நினைவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். அவருக்கு விவசாய முதலமைச்சர் என்று ஒரு பெயர் இருக்கிறது. இந்த நாடு விடுதலை அடைந்த பொழுது யார் பிரதமராக வர வேண்டும் என்பது டெல்லியிலே ஒரு பெரிய சர்ச்சை நிகழ்ந்து கொண்டிருந்தது. நேருதான் பிரதமராக வர வேண்டும் என்று ஒரு குழுவும், இல்லை வல்லபாய் படேல் தான் பிரதமராக வர வேண்டும் என்று இன்னொரு குழுவும் கச்சை கட்டி வேலை பார்த்துக் கொண்டிருந்தது. வழக்கம் போல் காந்தி மௌனமாக இருந்தார். யாரை காந்தி சொல்ல போகிறார் என்று யாருக்கும் தெரியாது. காந்தியினுடைய அரசியல் வாழ்வினுடைய உச்சம் தனது அரசியல் வாரிசு யார் என்பதை காந்தி அறிவித்ததில் தான் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏனென்றால் காந்தி ஆன்மீகவாதி. தொழில்துறை சார்ந்து தொழில் வளர்ச்சி, நவீன வளர்ச்சியை எதிர்த்த காந்தி அதற்கு நேர் எதிரான ஒரு மனிதரை தனது அரசியல் வாரிசாக காந்தி நினைத்தார். அதுதான் நேரு. நாட்டின் பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும், வல்லபாய் படேலா, நேருவா என்று எல்லாரும் கச்சை கட்டி கொண்டிருந்த பொழுது காந்தி சொன்னார். பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது காந்தி சொன்னார், இந்தியாவின் பிரதம மந்திரியாக நேருதான் வர வேண்டும் என்றுதான் காந்தி சொல்லுவார் என்று நினைத்தார்கள். காந்தி அப்படி சொல்லவில்லை. ஒரு விவசாயி பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று சொன்னார். பத்திரிகையாளர் கேட்டான், அப்படின்னா நேரு அப்படின்னாரு. அதுக்கு காந்தி ஒரு நிமிடம் கூட காலதாமதம் இல்லாமல் பதில் சொன்னார், அந்த விவசாய பிரதம மந்திரிக்கு மொழிபெயர்க்கிற வேலையை நேரு செய்யலாம் என்றார். இப்படிப்பட்ட காந்தி எவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்க முடியும்? அந்த கதை தனி. என்னவென்றால் வெறுமன ஒரு வார்த்தையாக காந்தி அதை சொல்லவில்லை. இந்தியாவில் அன்றைய மக்கள் தொகை 36 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில் 35.5 கோடி பேர் விவசாயத்தை நம்பி வாழ்கிறார்கள். விவசாயத்தை நம்பி 35.5 கோடி மக்கள் வாழுகிற ஒரு நாட்டில் ஒரு விவசாயி பிரதம மந்திரியாக இருந்தால்தான் விவசாயினுடைய வாழ்க்கை, அவன் படும் பாடு, அவன் அடையும் துன்பம், அவன் வடிக்கும் கண்ணீர், அவன் சிந்தும் ரத்தம், அவன் உழைப்பின் மனமும் குணமும் வெறியும் தெரிந்த ஒருவன் இந்த நாட்டை ஆள வேண்டும். அதுதான் இந்த நாட்டை நன்னறி நோக்கி நடத்தும் என்பதால் ஒரு விவசாயி பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்று காந்தி சொன்னார். காந்தி சொன்ன பொழுது தமிழ்நாட்டிலே ஒரு விவசாயி பிரதம மந்திரியாக இருந்தார். அவர்தான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். வாரத்திற்கு 5 நாள் அவர் சென்னையிலே, கோட்டையிலே பிரதம மந்திரியாக பணியாற்றுவார். சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கு ஓமந்தூர் என்ற சிறிய கிராமம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் சென்னையில இருந்து ரயிலிலே புறப்பட்டு சனிக்கிழமை காலை ஓமந்தூருக்கு போய் சனி ஞாயிறு 2 நாளும் அவரது தோட்டத்தில் அவரே தண்ணி பாய்ச்சுவாரு, களை எடுப்பாரு, நாத்து நடுவாரு, எல்லா விவசாய வேலையும் பார்ப்பார். அரசியல் சம்பந்தமாக எந்த நண்பரையும் சந்திக்க மாட்டார். அரசாங்க கோப்புகள் எதுவும் பார்க்க மாட்டார். எந்த அரசு அதிகாரிகளும் தனது நிலத்தில் கால் வைக்க அனுமதிக்க மாட்டார். இந்த 2 நாள் நான் விவசாயம் பண்றவன் என் கூட வா, விவசாயத்தை பத்தி பேசுறவன் வா, கூட இருக்கிற சம்சாரி வா, மத்தாரு வராது என்று சொல்லுவார். 5 நாள் கோட்டையிலே முதலமைச்சராக பிரதம மந்திரியாக இருந்துவிட்டு 2 நாள் விவசாய வேலை செய்துவிட்டு மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரயிலிலே புறப்பட்டு திங்கட்கிழமை காலையில கோட்டைக்கு போய் ஃபைல் பார்ப்பார். ஒரு சம்பவம் நடந்த வாழ்க்கையில் சேலம் மார்க்கெட்ல வழக்கம் போல காலையில் இருக்கிற காய்கறி மார்க்கெட்ல எல்லா காய்கறிகளும் வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு கடையில மட்டும் வெண்டிக்காய், மற்ற எல்லா கடையிலும் வெண்டிக்காய் கிலோ காலனா, ஒரு கடையில மட்டும் கிலோ 8 அணாக்கு வித்துருக்கான் ஒரு கடைக்காரன். ஆனா 8 அணாக்கு விற்கிற வெண்டிக்காவை எல்லாரும் மக்கள் வாங்கிருக்கான், கூட்டமா நின்று வாங்கியிருக்கிறான். தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான பத்திரிகை நிருபர் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அவருக்கு புரியல, எல்லா கடையிலையும் காலனா சொல்றான் வெண்டிக்காய், இந்த கடையில மட்டும் 8 அணா சொல்றான், ஆனாலும் ஜனம் வாங்குறானே, என்னப்பா சமாச்சாரம் கடைக்காரன் கேட்டா அவன் சொல்லியிருக்கிறான், இது சாதாரண வெண்டிக்காய் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு இருக்கான்.
என்ன சாதாரணமா தானே இருக்கு, எல்லா வெண்டிக்காய் மாதிரி தானே இது இருக்கு, என்ன விஷயம்? இப்ப இது முதலமைச்சர் தோட்டத்துல அவரே நாத்து நட்டு அவரே தண்ணி விட்டு அவரே பறிச்ச வெண்டிக்காய். நான் காலனா விலை ஜாஸ்தி தான், இஷ்டம்னா வாங்கு, கஷ்டம்னா தள்ளி போடான்ட்டான். அடுத்த நாள் பத்திரிகையில் முதல் பக்கம் கட்டங்கட்டி இந்த செய்தி வந்தது. சென்னையிலே கோட்டையிலே இதை பார்த்த ஓமந்தூரார் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ரயில் ஏறி சனிக்கிழமை காலையில சேலத்தில் வந்து இறங்கணுன்னே நேரா நான் தன்னுடைய தோட்டத்துக்கு போல, அந்த மார்க்கெட்டுக்கு கொடுப்பா வண்டின்றாரு. நேரம் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அந்த கடைக்காரரை பார்த்து, யார் அந்த கடைக்காரர், நீதானா அப்படின்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்னுடைய பிரதம மந்திரியர் பதவியை காலனா லாபத்துக்கு பயன்படுத்துறது நியாயமான்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு மிக முக்கியமான விஷயம், நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். அரசாங்க அலுவல் காலமாக சென்னையில இருந்து புறப்பட்டு தென்காசியில் திருநெல்வேலி மாவட்ட சுற்றுப்பயணம் செய்து தென்காசியில 2 நாள் தங்கி இருக்கிறார். தென் மாவட்ட வளர்ச்சிக்காக போயிருக்கார். 2 நாள் தென்காசியிலே அரசாங்க விடுதியிலே தங்கி இருந்து விட்டு, கவர்மெண்ட் கெஸ்ட் ஹவுஸ்ல பங்களால தங்கிட்டு 2 நாள் கழிச்சு புறப்பட்டு மீண்டும் சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்து சென்னை ரயில் நிலையத்திலிருந்து முதலமைச்சர் பங்களாவுக்கு போய் அவருடைய அம்பாசிடர் கார் நின்றுச்சு. கார் நின்று கார்ல இருந்து இறங்கி அவர் போறாரு. அவர் போனதை பார்த்து அவர் உதவியாளர், அவர் கூட பயணம் பண்ண அவருடைய உதவியாளர் கார் டிக்கியை திறந்து உள்ள இருந்து 2 பலாப்பழத்தை எடுத்துக்கிறார். யாரு? முதலமைச்சருடைய நேர்முக உதவியாளர். இந்த மனுஷன் படி ஏறி உள்ள போயிட்டான் நினைச்சு அவர் அந்த பலாப்பழத்தை டிக்கில இருந்து எடுத்துக்கிறான். இவர் படி ஏற பொழுது பார்த்திருக்காரு, பலாப்பழத்தை எடுக்கிறது தெரிஞ்சிருக்கு. வந்து பலாப்பழத்தை நாம இருக்கிற பொழுது வாங்கின மாதிரி தெரியலன்னு கூப்பிட்டு, என்னப்பா பலாப்பழம் அப்படின்னு இருக்காரு. இல்லைங்க, நம்ம தங்கியிருந்த தென்காசியில நம்ம தங்கியிருந்த அந்த கவர்மெண்ட் பங்களால நிறைய பலாமரம் இருந்துச்சு, நிறைய பலாப்பழம்லாம் தொங்கிக்கு இருந்துச்சு இல்லையா, அதான் ஒரு 2 பலாப்பழத்தை பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு. அப்படியா, என்கிட்ட நீ சொல்லல, அங்க ஒரு வாட்ச்மேன் இருந்தானே அவன்கிட்டயாவது சொன்னையா அப்படின்னு கேட்டுக்காரு. முதலமைச்சருடைய உதவியாளர் கிட்ட வந்து ஏன் பறிக்கிறேன்னு வாட்ச்மேன் கேட்பானா? அவனும் கேட்கல, இவரும் சொல்லல. இவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டே வந்து, இல்லைங்க சொல்லலையா அப்படின்னு இருக்காரு. இப்படியே யோசிச்ச ஓமந்தூரார் சொல்லியிருக்கிறாரு, அந்த வாட்ச்மேன் என்ன நினைப்பான் யோசிச்சியா அப்படின்னு இருக்காரு. இவருக்கு புரியல. இல்ல என்னங்க சொல்றீங்கன்னு இருக்கான். இல்ல, அந்த வாட்ச்மேன் என்ன நினைப்பான், முதலமைச்சருடைய உதவியாளனே பலாப்பழத்தை திருடுறவனா இருந்தா முதலமைச்சர் எதெல்லாம் திருடுவான்னு அவன் நினைப்பானா மாட்டானான்னு இருக்காரு. இவனுக்கு அப்பதான் லேசா வேர்த்திருக்கு. இல்லைங்க தப்புதான்யா, இனிமேல் சொல்லிட்டு செய்றேன். என்கிட்ட சொல்லி என்னப்பா போகுது, ரொம்ப அடக்கமா அமைதியா பேசுறவர், என்கிட்ட சொல்லி என்னப்பா போகுது. அப்பதான் பெருமிச்சு இருக்கா, சரி அந்த வாட்ச்மேன்ட்ட போய் சொல்லுப்பா அப்படின்னு இருக்காரு. அவருக்கு புரியல. ஐயா என்னையா சொல்றீங்க? அந்த வாட்ச்மேன்ட்ட போய் இந்த மாதிரி பலாப்பழத்தை நான் எடுத்துக்கிட்டேன்னு போய் சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டு வான்னு இருக்காரு. அவருக்கு அப்பையும் புரியல. ஐயா என்னையா சொல்றீங்கன்னு இருக்காரு. வாட்ச்மேன்ட்ட போய் பலாப்பழத்தை திருப்பி கொடுத்து பலாப்பழம் பெற்றுக்கொண்டேன்னு எழுதி வாங்கிட்டு வாப்பா, தமிழ்ல தானே சொல்றேன்னு இருக்காரு. அந்த பலாப்பழத்தோடைய அன்றைய விலை காலனா சென்னையில இருந்து தென்காசிக்கு அன்றைக்கு ரயில் டிக்கெட் 6 ரூபா 50 காசு. போக ஆரம்பது வர அமர்றது 12 ரூபா, இது 13 ரூபா. அவருடைய மாச சம்பளம் 12 ரூபா. அந்த வாட்ச்மேன் அந்த உதவியாளருடைய மாச சம்பளம் 12 ரூபா. அவருக்கு ரத்த ஓட்டமே நின்று போன மாதிரி காலனா பலாப்பழத்துக்கு திருப்பி நான் தென்காசிக்கு போக அன்னைக்கு 1.5 நாள் ஆகும், வர 1.5 நாள் ஆகும். என்ன சொல்றீங்க, என்கிட்ட காசுலாம் இல்லையான்னு. ஒன்னும் கவலைப்படாத, காசு இல்லையான்னு ஃபைனான்ஸ் செக்ரட்டரியை கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டு இவருக்கு ஒரு 12 ரூபா கொடுத்து விட்டு பாத்துருக்காரு. ஐயா இனிமேல் நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் என்னென்னமோ சொல்லி பார்த்துக்கலாம், என்கிட்ட எதுவுமே பேசாத. ஏன் நானா மரம் வச்சேன், என் தோட்டத்து பலாப்பழத்தையா நீ பிருங்குன, அரசாங்க பலாப்பழம், அங்க ஒரு வாட்ச்மேன் பொறுப்பாளரா போட்டிருக்கான், நீ அவன்கிட்ட போயிட்டு வான்றான். ஃபைனான்ஸ் செக்ரட்டரி 12 ரூபா காசை கொடுத்து போயிட்டு வான்னு அனுப்பிச்சு திருப்பி சென்னை எக்மோர்ல இருந்து வண்டி ஏறி 1.5 நாள் கழிச்சு இவன் தென்காசிக்கு அரசாங்க பங்களாக்கு போயிருக்கிறான். இவன் நேரத்துக்கு வாட்ச்மேன் 2 நாள் லீவ் விட்டு போயிட்டான். 2 நாள் இருந்து வாட்ச்மேன் கொடுத்துட்டு பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுங்கன்னு இருக்கான். அவன் மேலையும் கீழையும் பார்த்திருக்கான். ஐயா என்னையா வந்தீங்கன்னு இருக்கான். இல்ல முதலமைச்சர் பலாப்பழத்தை கொடுத்துட்டு வர சொன்னாருன்னு.
அவன் உண்மையில நம்மள என்னையா சொல்றீங்கன்னு, பலாப்பழத்தை உனக்கு புரியாதரா இது, நீ எழுதி மட்டும் போறா சாமி அப்படின்ட்டு அவன் உண்மையிலே அவன் பலாப்பழத்தை ஏதோ கேலிக்கு பண்றானா என்ன பண்றான்னு தெரியாம உண்மையிலே பலாப்பழத்தை கொடுத்து பலாப்பழத்தை பெற்றுக்கொண்டே நீ எழுதி நெசமாவே கையெழுத்து போடணுமா யார் இருக்கா, நெசமாவே கையெழுத்து போகணும்டா, அந்த ஆள் விடமாட்டான், அந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு எழுதி கையெழுத்து போட்டு திருப்பி 1.5 நாள் ட்ரெயின் ஏறி வந்து முதலமைச்சர் கோட்டையில வந்து அவரை பார்க்கிற பொழுது 6வது நாள் முதலமைச்சர் கோட்டையில வந்து ஐயா பெற்றுக்கொண்டேன்னு எழுதி கொடுத்துட்டாங்கன்னு கொடுத்துட்டாரு. அதை வாங்கி பார்த்துட்டு சரி இனிமேல் இப்படி தப்பு செய்யக்கூடாது, நீ போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இருந்தா கூட அவர் சாதாரண முதலமைச்சர். அவர் அப்படி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாரு, இனிமேல் இப்படிலாம் தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரியை கூப்பிடுப்பா அப்படின்னு இருக்காரு. ஃபினான்ஸ் செக்ரட்டரி வந்திருக்காரு. எவ்வளவு ரூபா கொடுத்து விட்ட அப்படின்னு 13 ரூபா, 2 மாச சம்பளத்துல பாதியா பிடிச்சது, நீ போயிட்டு வா அப்படின்னு கொடுத்த 12 ரூபா உங்க அப்பா வீட்டு காசா அரசாங்க காசுரா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். இது ரொம்ப கற்பனை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஒரு எழுத்தாளன் பேசுறதுனால ஏதோ ஒரு புனை கதை நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டுக்கிட்டு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தாரு, இந்த மண்ணை தொட்டு கொஞ்சம் கும்பிடுங்க. இன்றைக்கும் பொதுப்பணித்துறையில் இவ்வளவு மரங்கள் இருக்கிறதே, இந்த மரத்துக்கு பூரா ஒரு நம்பர் போட்டிருக்காங்கல்ல, இந்த மரத்துக்கு எண் போட சொல்லி நம்பர் போட்டு அந்த எண் அடிப்படையில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலையும் அந்த மரத்தை பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை என்று சொல்லி மரத்துக்கு எண்ணெய் போட்டு பாதுகாக்க வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்த ஒரே மகத்தான மனிதர் ஓமந்தூரார். இந்தியாவில் வேறு எந்த